ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருக்குறள் தொடர்பான செய்திகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்புடைமை. அன்புடைமை ஃபஸ்ட்டு குறள் நம்ம பார்த்தீங்கன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். சரிங்களா? பொருள் பார்த்தீங்கன்னா, அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. சரிங்களா? அன்பை அடைத்து வைப்பதற்கு தாழ்பால் இல்லை. அன்பிற்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். சரிங்களா? ஸோ அன்புக்குரியரை பார்த்ததுமே நம்ம கண்ணில் ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்னா தண்ணீர், அதாவது கண்ணீர் வெளி வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். சரிங்களா? ஸோ அதான் என்ன கூறாங்கன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். சரிங்களா? இதில் ஆர்வலர் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அன்புடையவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். சரிங்களா? புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். சரிங்களா? பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். பூசல் தரும்னா என்னென்னா வெளிப்பட்டு நிற்கும். சரிங்களா? அடுத்த குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சரிங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதில் பொருள் பார்த்தீங்கன்னா, அன்பில்லாதவர் எல்லாம் பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர். சரிங்களா? அன்பில்லாதவர் எல்லா பொருளும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அன்பு உடையவர் வந்து தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்துமே பிறர்க்கென எண்ணிடுவார். சரிங்களா? அன்பு இருக்கணும் மட்டும்தான் எல்லாமே மற்றவங்களும் சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து என்பு அப்படின்னா என்ன மீனிங்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். என்புனா எலும்பு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் பொருள் ஆவியை தான் குறிக்கிறது. சரிங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்னும் உரியர் பிறர்க்கு. சரிங்களா? அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, மூணாவது குறள், அன்போடு இயைந்த வழக்கென்ப அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. என்போடு இயைந்த தொடர்பு. இதில் பொருள் பாருங்கள், உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல. சரிங்களா? உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது. சரிங்களா? உடம்போடு தான் நம்ம உயிர் இருக்குது. அதுபோல தான் வாழ்க்கை நெறியோடு, நெறினா வழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வழியோடு தான் அன்பு இணைந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து வழக்கு. சரிங்களா? வழக்கு அப்படின்னா மீனிங் பாருங்கள், வழக்குனா வாழ்க்கை நெறி. சரிங்களா? வழக்குனானது வாழ்க்கை நெறி. ஆர் உயிர் அப்படின்னா அருமையான உயிர். சரிங்களா? ஆர் உயிரானது அருமையான உயிர். என்புனா எலும்பு. சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள், அதாவது 4வது திருக்குறள், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. நண்பு என்னும் நாடா சிறப்பு. இதில் நண்புனா நட்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் பொருள் பார்ப்போம். அன்பு விருப்பத்தை தரும். சரிங்களா? அன்பு விருப்பத்தை தான் தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். சரிங்களா? அன்பு வந்து விருப்பத்தை நமக்கு தரும். ஸோ அந்த விருப்பம் தான் எல்லாரிடத்தையுமே என்னது நட்பையும் சேர்த்து வைக்கும், பெருஞ்சிறப்பையும் தரும். சரிங்களா? இதில் வந்து ஈனும் அப்படின்னா என்ன தான் தரும். ஈனும் அப்படின்னா தரும் அர்த்தம். ஆர்வம், ஆர்வம்னா என்னது விருப்பம். சரிங்களா? நண்புனா நட்பு. ஓகேவா? அடுத்தது 5வது குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. சரிங்களா? அது வையகத்து, வையகம்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? என்ப அப்படின்னா என்பார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடிப்பவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். சரிங்களா? அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை, சரிங்களா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை வழியை கண்டுபிடித்தவர் தான் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த 6வது குறள் பாருங்கள், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை. சரிங்களா? அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். சரிங்களா? அன்பு வந்து அறத்தை மட்டும் தான் சார்ந்தது அப்படி சொன்னால் அது வந்து அறியாதவர். அன்பு என்பது வீரத்திற்கும் அன்பு தான் துணை. சரிங்களா? அதாவது அன்பு வந்து வீரத்திற்கும் துணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது வீரம் கருணை. சரிங்களா? வீரம் கருணை இரண்டிற்குமே அடிப்படை அன்பு தான். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறோம்னா, கருணையும் வீரமும் இரண்டிற்கும் அடிப்படை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. சரிங்களா? மரம் அப்படின்னா இதுக்கு வந்து வீரம் அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்தது 7வது குறள் பாருங்கள், என்பில் அதனை வெயில் போல காயுமே. சரிங்களா? என்பில் அதனை வெயில் போல காயுமே
அன்பில் அதனை அறம். சரிங்களா? எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்பிலதனை வெயில் போலன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா? அப்படின்னா இது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து உவமை அணி. ஏன் பார்த்தீங்கன்னா போல அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து இதிலே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். சரிங்களா? இதுதான் மீனிங். இப்போ வந்து என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாததுன்னு அர்த்தம். என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது. அன்பிலதுன்னா அன்பில்லாத உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. சரிங்களா? அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வான்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. சரிங்களா? பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிக்காது. சரிங்களா? பாலை நிலத்தில் வந்து ஒரு மரம் வாடி போய் இருந்துச்சுன்னா அது வந்து தளிக்காது. அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. சரிங்களா? அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அது போல் அப்படின்னு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அது போல் அப்படின்னு வார்த்தை மென்ஷன் பண்ணவில்லை. ஸோ அதனால் இது என்ன அணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. சரிங்களா? இது வந்து உவமை. வன்பார்க்கன் ஸோ அப்படிங்க வந்து உவமேயம். சரிங்களா? இரண்டுக்கு நடுவில் வந்து அது போல் அந்த ஒரு வார்த்தை வந்து சொல் வந்து மறைந்து வந்திருக்கு. அதனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி. சரிங்களா? அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. சரிங்களா? பாலை நிலத்தில் வந்து ஒரு மரம் வாடிப்பே இருந்துச்சுன்னா அது வந்து மீண்டும் தளிர்க்காது. சரிங்களா? அது போல தான் நெஞ்சில் வந்து அன்பு இல்லைன்னா மனித வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள் அன்பகத்து இல்லா எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. இதுதான் அன்பகத்து இல்லா. இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு அர்த்தம். வன்பார்க்கன் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண். வன்பால் கூட்டல் கண். இது வந்து பாலை நிலத்தில் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? தளித்தற்று இது வந்து தளிர்த்து கூட்டல் அற்று அப்படின்னு பிரிக்கப்படுது. இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா தளிர்த்தது போல. சரிங்களா? தளித்தற்றுனா தளிர்த்தது போல எப்படி பிரிக்காங்கன்னா தளிர்த்து கூற்றல் அற்று. சரிங்களா? வற்றல் மரம்னா வாடிய மரம். சரிங்களா? அடுத்தது 9வது குறள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. சரிங்களா? அது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலியன உடல் உறுப்புகளால் என்ன பயன். சரிங்களா? நெஞ்சில் வந்து அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு கையும் காலும் போன்ற உறுப்புகளால் அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன். அகத்துறுப்பு. சரிங்களா? அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு. அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அல்லனா அன்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. யாக்கைனா உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யாக்கைன்னு என்னது உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது குறள். அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. சரிங்களா? அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். சரிங்களா? நம்ம அன்பு ஒருத்தர் மேலே காட்டுறதுக்கு தான் அன்பு ஒருத்தர் மேலே காட்டினா தான் நமக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிற அடையாளம். ஆனால் அன்பு இல்லாதவர் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான். சரிங்களா? அன்பு இல்லைன்னா அவங்களோட உடம்பு என்பது வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான். அங்கே உயிர்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் அந்த குறள். ஸோ இந்த 10 குறள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.